இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய விஷயங்கள் ஏஜென்சி மூலமா வந்து போறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட ரீச் பண்றாங்க, நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? ஸோ யூஸ்வலி ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாங்கன்னா அந்த கிளைண்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டுடுவேன். அவங்க யார், அவங்க பிஸ்னஸ் என்ன, அவங்க பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் என்ன, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து அவங்க வந்து எவ்வளோ மாசமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் கேட்டுட்டு நான் போயிட்டு என்னோட ரிசர்ச் பண்ணேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து இந்த ஓல்டு மெத்தடு, இந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது, ஆட் கொடுக்கறது, இப்போ வரைக்குமே அது நடந்துட்டு தானே சார் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுதான் அது அவங்க பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிவியோ நியூஸ் பேப்பரோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் அபவுட் பிராண்டிங். நம்ம வந்து ஆடு வந்துட்டுனா ஒரு ஸ்கிப் ஆகிடும். பட் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா வந்து மாஸ் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு சதனா ஸ்டோர்ஸ் வந்து ஆடு போடல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை அந்த கடை மூடி இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தான் போவோம். ஸோ உடனே என்ன பண்ணோம், சதனா ஸ்டோர்ஸ் உள்ள போட்டு. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இதோட ஃபியூச்சர் அப்போ எப்படி இருக்கும் சார்? ஃபியூச்சரில் வந்து எல்லாமே ஏஐ வந்ததுனா சாட்ஜிபிடி நீங்கள் போட்டிங்கன்னா சாட்ஜிபிடி நீங்கள் என்ன பண்ணணும்னு வந்து சொல்லிடும். அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் ஒரு ஏஐ இருக்கும். அதை கரெக்டாக பண்ணதா தப்பாக பண்ணதான்னு பார்க்கறதுக்கு தான் ஒரு ஆள் இருப்பாங்களே தவிர. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ஓகே சார், இப்போ உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்குது சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் ஏஜென்சி மூலமா வந்து போகிறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட ரீச் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? ஸோ யூஸ்வலி ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாங்கன்னா அந்த கிளைண்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டுடுவேன். அவங்க யார், அவங்க பிஸ்னஸ் என்ன, அவங்க பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் என்ன, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து அவங்க வந்து எவ்வளோ மாசமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் கேட்டுட்டு நான் போயிட்டு என்னோட ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சுட்டு இதை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். இதுக்கு வந்து உங்களோட கோல் ஒன்று இருக்குது, அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், ப்ளஸ் பாசிபிளி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். மேபி வந்து நீங்கள் எஸ்இஓ பண்ண வேண்டாம், இல்லை நீங்கள் வந்து வெறும் பெய்ட் ஆட்ஸ் பண்ணால் போதும், இல்லை நீங்கள் வந்து பெய்ட் ஆட்ஸோடு வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு அப்ரோச் கொண்டு போய் சொல்லுவேன். யூஸ்வலி வந்து கிளைண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணது தான். 90% ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து எங்கே வந்து எசிடேட் பண்ணுவாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான். ஏன்னா சும்மா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணனாலே இட் இஸ் காஸ்டிங் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. இல்லை வந்து நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அதை மேனேஜ் பண்ணணும், ஆடு போடணும் அப்படின்னா கூட இட் வில் காஸ்ட் சம் மணி. எந்த ஒரு கிளைண்ட்டுமே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. எனக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, பட் ஆனால் எனக்கு வந்து லீடு வந்தால் போதும், பிஸ்னஸ் வந்தால் போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட கன்சல்டிங்க்கு யாருனா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினர் அனுப்புவேன். அந்த கொஸ்டினர் வந்து சின்ன கொஸ்டின்லாம் கிடையாது. இட்ஸ் இஸ் காட் 48 கொஸ்டின்ஸ். 48 கொஸ்டின்ஸில் 30 கொஸ்டின்ஸ் இல்லை 24 கொஸ்டின்ஸ் அவங்க ஃபில் பண்ணாதான் நான் அவங்களுக்கு ரீச் அவுட்டே பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா சிம்பிள் கான்செப்ட், உங்கள் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கே ஒன்றுமே தெரியலன்னா வந்து நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன்னா நான் ஒரு அன்னோன் பர்சன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கூட தெரியாது, உங்களுக்கு பேக்ரவுண்ட் கூட தெரியாது. ஸோ உங்களுக்கே வந்து உங்கள் பிஸ்னஸோட அவேர்னஸ் இல்லைன்னா ஐ கேனாட் ஹெல்ப் யூ. நான் வந்து ஐ கேன் ஹெல்ப் யூ எப்படின்னா நான் வந்து சார்ஜ் பண்ணிவிடுவேன், மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணிவிடுவேன். 3 மாதம் ஆகும், அந்த கிளைண்ட் வந்து என்னோட வேலை பண்ணிவிடுவாங்க. 4வது மாதம் வந்து நான் இந்த பர்சனுக்கு வந்து பிரவீனுக்கு வந்து நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், அவர் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஏஜென்சி பார்த்துட்டு போயிடுவாங்க. என்னோட ஏஜென்சி வந்து இஸ் நாட் பில்ட் ஆன் தட். பண்ணக்கூடாது, டிஜிட்டல் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், டிஜிட்டல் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. சிம்பிளி பிகாஸ் உங்ககிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கெப்பாசிட்டி இல்லை. எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கெப்பாசிட்டி இருக்கோ அப்போ வந்து நீங்கள் டிஜிட்டல் பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து சிம்பிளாக நீங்களே இன்டர்னலாக பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பிஸ்னஸ் பற்றி போடுங்க, ஸ்டேட்டஸில் போடுங்க. அதை வச்சு நீங்கள் விசிபிலிட்டி பில்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச் தான் இருக்குது. எந்த ஒரு கிளைண்ட்டுமே இமீடியட்டாக நான் எடுத்துக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 1 இயரில் வந்து நான் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்ச கிளைண்ட்டு தான் ஜாஸ்தி தவிர நான் சைன்அப் பண்ண கிளைண்ட்டு ரொம்ப கம்மி. ஓகே சார், எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க. இப்போ சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து இந்த ஓல்டு மெத்தடு, இந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது, ஆட் கொடுக்கறது, இப்போ வரைக்குமே அது நடந்துட்டு தானே சார் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதால அது அவங்க பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். டிவியோ இல்லை நியூஸ் பேப்பரோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் அபவுட் பிராண்டிங் தான். நம்ம வந்து ஆடு வந்துட்டுனா உடனே ஸ்கிப் ஆகிடும். பட் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா வந்து மாஸ் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி.
அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் வந்து ஏதாவது போர் அடிக்குதுன்னா டிவி பார்ப்போம், இல்லை வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்போம். அப்படின்ற முச்சு அந்த மாஸ் விசிபிலிட்டியில் அவங்க வந்து பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் வந்து ஆட் போடல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த கடை மூடி இருக்கோ அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தான் போவோம். ஸோ உடனே என்ன பண்ணுவோம், சரவணா ஸ்டோர்ஸ் உள்ள போத்திஸ் போயிடும். ஸோ அந்த ஒரு நம்மளோட தாட்டுக்கு வந்து நான் அந்த பிராண்ட் வந்து வரணும்னு சொல்லி தான் வந்து எல்லாமே ஆடு போட்டுருந்தாங்க. சிம்பிளாக கோல்கேட் எடுத்துக்கோங்க, எவ்ரிடே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், மார்க்கெட்டில் வேறு யாருமே கிடையாது. ஆனால் கோல்கேட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆடு போட்டுருந்தாங்க. ஏன்னா நம்மளோட அந்த பிராண்ட் ரிகலெக்ஷன் தான், நம்ம எது வாங்கினாலுமே வந்து அதுதான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கு தான் வந்து அவங்க டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் ஆடு போடுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் போடுறதுனால நம்ம போய் கோல்கேட் வாங்க போகிறது கிடையாது, இல்லை வந்து ரின்னோ ஹமாமோ வாங்க போகிறது கிடையாது. இந்த பிஸ்னஸ்லாம் ரொம்ப வருஷமாக அதுக்கு வேறு யாருன்னா உள்ளே வந்தால் அந்த என்ட்ரி பேரியர் வேணும். என்ட்ரி பேரியர் வந்து வேணும்னா எப்படி கிரியேட் பண்ணதுன்னா இந்த மாதிரி விசிபிலிட்டி தான். நம்ம புதுசாக வந்து ஒரு டூத்பேஸ்ட் மேனுஃபேக்சர் வராங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கும், நம்ம டிவியில் ஆடு போடணும், நியூஸ் பேப்பரில் ஆடு போடணும், காஸ்ட் போட்டாங்கன்னா அது வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோலாம் பண்ணணுமா, எனக்கு இந்த பிஸ்னஸே வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு பிஸ்னஸ் போயிடுவாங்க. அந்த ஒரு சைக்காலஜி வச்சு தான் அவங்க இன்னும் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பிஸ்னஸ்க்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க? இப்போ இருக்கிற சினாரியோவில் எனி பிஸ்னஸ் டிஜிட்டல் பண்ணலாம். ஏன்னா டிஜிட்டலில் வந்துட்டு இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் ஆல்சோ அபவுட் எஜுகேட்டிங் த கஸ்டமர், இட்ஸ் ஆல்சோ அபவுட் பில்டிங் தட் அவேர்னஸ். அந்த எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். இப்போது சின்ன பசங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாய்ஸ் கொடுத்தீங்கன்னா வளர மாட்டாங்க, ஃபோனை கொடுத்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் வந்து எனி பிஸ்னஸ் வந்து டிஜிட்டலில் வந்தோன்னா நம்ம அந்த அவேர்னஸ் பில்ட் ஆகும், அந்த விசிபிலிட்டி பில்ட் ஆகும். அதுலேருந்து உடனே வந்து கன்வர்ஷன் நடக்குமானா ப்ராபப்ளி நடக்காது பாதி பிஸ்னஸ்க்கு. பட் ஆனால் வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பசங்களே சொல்லுவாங்க, நான் இது டிவியில் பார்த்தேன், இல்லை யூடியூப்பில் பார்த்தேன், ஸோ இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ எனி பிஸ்னஸ் கேன் பி ப்ரமோட்டட் ஆன் டிஜிட்டல், பட் ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சேனல். ஸோ நான் வந்து எல்லா சேனல்லையும் இருக்கணுமா அப்படின்னா நான் தேவையில்லை. கரெக்டாக அவங்களோட ஆடியன்ஸ் எங்கே இருக்குது, அவங்களோட யூசர் பேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இதில் வந்து அந்த சேனலில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாலே போதும். ஓகே சார், இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இதோட ஃபியூச்சர் அப்போ எப்படி இருக்கும் சார்? ஃபியூச்சர்லேயும் டிஜிட்டல் தான், பட் ஆனால் வந்து ஹியூமன்ஸ் நிறைய போய் பண்ணணும், நம்ம பண்ண மாட்டோம். ப்ராப்ளி எல்லாமே ஏஐ இருக்கும், நம்ம வந்து ஏஐக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் டிஜிட்டல் வந்து ஒரு பர்சன் உட்காந்து கான்செப்ஷுவலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் வந்து எல்லாமே ஏஐ வந்ததுனா சாட்ஜிபிடி நீங்கள் போட்டிங்கன்னா சாட்ஜிபிடியே நீங்கள் என்ன பண்ணணும்னு வந்து சொல்லிடும். அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் ஒரு ஏஐ இருக்கும். அதை கரெக்டாக பண்ணதா தப்பாக பண்ணதான்னு பார்க்கறதுக்கு தான் ஒரு ஆள் இருப்பாங்களே தவிர எக்ஸிக்யூஷனுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. பட் எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜின்னு வந்ததுனால this is definitely a market for that. இப்போ உங்கள் கிளைண்ட்ஸே வந்துட்டு எனக்கு நிறைய லீட்ஸ் கொடுங்க, நல்லா க்ரோத் இருக்கணும் என் பிஸ்னஸ், அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன இது பண்ணுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி வந்துட்டு, நான் லீட்ஸ் கொடுத்தா உங்களால் அது வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா? 2 years முன்னாடி வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு வந்து பண்ணோம். இ-காமர்ஸ் சைட் இருக்குது, எங்கள் ப்ராடக்ட்லாம் வந்து எங்களுக்கு வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டலுக்கு வந்தாங்க. அவங்களுக்கும் 4-5 டிஜிட்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். 6 monthsக்கு அப்புறம் வந்து இல்லை எங்களுக்கு டிஜிட்டல் வேண்டாம்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ஆகிடுச்சுன்னா அந்த டைம் 6 monthsல வந்து அவங்களுக்கு வந்து வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வந்ததுனால அவங்களால மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களால வந்து சப்ளையே பண்ண முடியல. ஸோ அப்படின்ற போச்சே வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து பேக்ஃபயர் ஆகும். அந்த லீடை வந்து அவங்களால ஆன் டைம் க்ளோஸ் பண்ண முடியும். என்னால் வந்து ரெகுலர் எவ்வளோ வால்யூம் வந்தாலுமே வந்து எனக்கு அந்த லீடு வந்து பண்ண முடியும், கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லீட்ஸ் கொடுக்குறதுல சேலஞ்சே கிடையாது. நம்பர் ஆஃப் லீட்ஸை வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நான் டெய்லி வந்து 1000 ரூபாய் போட்டு ஆடு ரன் பண்ணுறேன்னா அது ஃபுல் 24 hours ரன் ஆகாது. அது வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு ரன் ஆகிடும், அதுக்கப்புறம் பட்ஜெட் ஸ்டாப் ஆகிடும், சடனாக ஆடு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த பீரியட் ஒண்டி தான். ஸோ நம்மளோட ஆடு போட்டு லீட் ஜென்ரேட் பண்ணது டைரெக்டாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து தான். அப்படியுமே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை, என்னால் வந்து சேலஞ்சு கிடையாது அப்படின்னா அவங்களால வந்து அந்த லீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அந்த ஒரு கொஸ்டின் கேட்போம். ஏன்னா நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுன்னா கிளைண்ட் நம்ம தான் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணி தான் எனக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. யாரும் யோசிக்க மாட்டாங்க அவங்க கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்க முடியலன்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த இது எல்லாமே வந்து பேசிவிடுவோம். முதல்ல வந்து பேசிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குன்னா தென்
இட்ஸ் a direct relation of how much they are investing. இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மூலிமா வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மார்க்கெட் இது பண்ணுறோம். நீங்கள் சொன்னீங்க டாப் 10 ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ட்டு. பட் இப்போ ஒரு ப்ராடக்ட்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இப்போ எனக்கு நல்ல குவாலிட்டியில் தான் நான் அந்த ப்ராடக்டை வாங்குவோம் அப்படின்னு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை சொல்கிறது பார்த்தா மார்க்கெட்டிங் நல்லா பண்ணி இதை நல்லா இல்லாத ப்ராடக்ட்டை கூட சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து உங்களோட விசிபிலிட்டி பில்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு விற்கிறீங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட ஜென்யூன் ரிவ்யூ வாங்குங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் கஸ்டமர் ரிவ்யூஸ் வாங்கிட்டு நீங்கள் அதை எக்ஸிபிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அதோட லாஞ்சிவிட்டி தெரியும். அமேசான்லேயே நம்ம போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயிலெலாம் நம்ம படிக்க மாட்டோம். கஸ்டமர் என்ன ரிவ்யூ போட்டிருக்காங்க, எவ்வளோ 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, அந்த இது தான் பார்ப்போம். ஸோ எனி ப்ராடக்ட் விற்றாலுமே ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் தான். ஆன்லைனில் ரிவ்யூவாக வாங்குறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. கூகுள் மை பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னா அங்கேயே வாங்கிடலாம். இல்லை கஸ்டமர்கிட்டேருந்து வீடியோவாக வாங்க முடியும் அப்படின்னா அதோட வந்து பெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு ரியல் பர்சன் அங்கே இருக்காங்க, அவங்க வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறாங்க, அந்த ஃபீட்பேக் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக மற்ற யூசர்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான், இது ஜென்யூன் ப்ராடக்ட் தான் வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் மோர் பீப்புள் பையிங் இட். அது எதுவுமே இல்லை. சார் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோடைய ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் சார்? நிறைய பேர் வந்து டிஜிட்டல் வந்து நிறைய க்ரோத் பார்த்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்லி நான் எஸ்இஓவில் தான் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக வந்திருக்கேன். எவ்ரி டைம் வந்து கூகுள் வந்து ஒவ்வொரு அப்டேட் கொடுக்கும்போச்சே வந்து நீங்கள் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தீங்கன்னா எஸ்இஓஸ் டெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் எஸ்இஓ பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போச்சு இப்போ டெக்னாலஜி வந்து 1998க்கும் 2025க்கும் டெக்னாலஜி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோனே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் இருந்ததுன்னா ஃபோன் கால் தான் பேச முடியும், எஸ்எம்எஸ் தான் பண்ண முடியும். இப்போ எல்லாமே டெக்னாலஜினாலனால அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து ப்ரமோட் பண்ணதுக்கு ஆள் வேணும். என்னதான் ஏஐ இருந்தாலும் அது பண்ணத்துக்கு வந்து ஆள் வேணும், அந்த கான்செப்டலைஸ் பண்ணதுக்கு ஆள் வேணும். அந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்க தான் இருக்குது. மேபி வந்து க்ரோத் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண வச்சே வந்து நம்மகிட்ட கூகுள் வண்டி தான் இருந்தது, ஃபேஸ்புக் வண்டி தான் இருந்தது. இப்போ வந்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, லிங்க்டின். பிளாட்ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகும், ப்ராபப்ளி வந்து அப்ரோச் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். ஸோ அதில் வந்து கஸ்டமர் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை வந்து எப்படி அந்த கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கலான்றது இருக்கும். டூல்ஸ் வந்து ஈஸியாக இப்போ ஏஐனால வந்து டூல்ஸ் வந்து ஈஸி. யார் வேணாலும் ChatGPTயில் போய்ட்டு ஒரு ஐடியா பில்டு பண்ணிட்டு கொண்டு வர முடியும். பட் என்ன தான் ஐடியா பில்டு பண்ணாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் கரெக்டாக பண்ணதுக்கு வந்து ஒரு பர்சன் வேணும். சினிமா மாதிரி தான், எவ்வளவோ ஹீரோஸ் இருக்காங்க, பட் ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் ஒன்று தான். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும், டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டூயிங் த சேம் திங் இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாமே ஒரே கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், அந்த ஒரு சினாரியோ இருக்கிறதுனால வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் தனியாக இருக்கும். கிளைண்ட்டே பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கே போர் வச்சு போயிடும். எனக்கு வந்து க்ரியேட்டிவாக ஒன்று வேணும்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஒரு ஏஜென்சிக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த க்ரியேட்டிவாக யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஏஜென்சி ஒன்று இருக்கும். அவங்க ஒரு 6 மாதம் பண்ணுவாங்க, கிளைண்ட்டுக்கு திருப்பி வந்து அந்த மொனோட்டனஸ் வந்துடும். அவங்க வந்து இல்லை நம்ம வேற ஒரு ஏஜென்சிக்கு ட்ரை பண்ணலாம், அவங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து தேர் இஸ் அ ரிக்குவயர்மெண்ட் ஃபார் க்ரியேட்டிவ் பீப்புள். நம்ம நல்லா டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணது. அந்த ஒரு இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து டயவுட்டே ஆகாது. ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் தான். நம்ம இது பார்க்கறதுனா கூட வந்து கூகுளில் போய் தேடுறோம், யூடியூப்பில் போய் ரிவ்யூ பார்க்குறோம். மூவி பார்க்கணுன்னா கூட வந்து நம்ம ரிவ்யூ படிச்சுட்டு தான் மூவிக்கு போகிறோம். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து as an industry it will be there, okay. But the way it is done or the tools வந்து அது ஒண்டி தான் டிஃபர் ஆகும். அவ்வளவுதான். இந்த SEO பத்தி சொல்லிருந்தீங்க, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு சார் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? SEO வந்து முன்னாடிலாம் வந்து நீங்க என்ன போட்டாலுமே வந்து டாப் 10ல வந்துடுவீங்க, இல்ல டாப் 20ல வந்துடுவீங்க, டிராஃபிக் வந்துடும், எல்லாமே வந்துடும். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா AI நிறைய வந்துடுச்சு. ChatGPT இருக்கு, கூகுள்லேயே AI வந்துடுச்சு. ஸோ அந்த இதில் வந்து யாருமே வந்து இப்போ வெப்சைட் போட்டு உடனே வந்து கூகுளில் வர முடியாது. முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் என்ன இருக்குது, நீங்கள் தான் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரியிலையோ எக்ஸ்பர்ட்டுன்னு வந்து எப்படி தெரியும்? நம்ம என்ன தான் வந்து ப்ராடக்ட்டை வந்து போட்டாலும் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அப்போ கேட்ட மாதிரி இது வந்து நல்ல ப்ராடக்டா இல்லை வந்து பெஸ்ட்டு ப்ராடக்டான்றது தெரியாது. ஸோ SEO பண்ணதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் தெரியணும், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபீட்பேக் இருக்கணும், கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் நம்ம வந்து
இன்டெப்த்தாக எழுதணும். முன்னாடி ஒரு 10 years ago பார்த்தீங்கன்னா சும்மா 2 லைன் போட்டுட்டு நம்ம ப்ரமோட் பண்ணிட்டா உடனே வந்துடுவோம். ஸோ இதுக்கு கிரைட்டீரியா இருக்குன்றீங்களா? கிரைட்டீரியா ஆமாம். இப்போ கிரைட்டீரியா எல்லாமே முன்னாடி வந்து 2 பாயிண்ட் இருந்ததுன்னா இப்போ வந்து 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுலேயுமே வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. நம்ம எழுதுகிற ஒரு 10 லைன் தான் அவனும் எழுதுவான். எந்த 10 லைன் வந்து பெஸ்ட்டுன்றது எப்படி தெரியும்? ஸோ இந்த க்ரைட்டீரியா எல்லாமே கூகுள் இல்லை எனி சாட் ஜிபிடியோ பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து எஸ்இஓ வந்து ஒர்க் ஆகும். பட் ஆனால் எஸ்இஓ பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகிடுச்சு. முன்னாடி வந்து 10 ஐட்டம் பண்ணால் போதும் அப்படின்னு இருந்த இடத்துல இப்போ அந்த 10மே வந்து நல்லா பண்ணணும். பட் அந்த 10ஓட வந்து இன்னொரு 10 பண்ணணும். ஸோ அந்த ஒரு டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜாஸ்தியாக இருக்கும் போச்சே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த பிஸ்னஸ் ஓனருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு எனக்கு எஸ்இஓ ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இதுக்கு போயிடுவாங்க. என்னோட கிளைண்ட் பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து அவங்க ஃபவுண்டேஷன் லே பண்ணிட்டாங்க, விசிபிலிட்டி பில்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விசிபிலிட்டி பில்டு பண்ண முச்சே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுளோ சாட் ஜிபிடியோ அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கும் முச்சே வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள தான் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு அந்த கன்வர்ஷன் டைம் வந்து 50 பேர் பார்த்து ஒரு சேல் ஆகிறதுக்கு பதிலாக 5 பேர் பார்த்து ஒரு சேல் ஆகுது. அவ்வளோதான். எல்லாமே வந்து அந்த கிரெடிபிலிட்டி தான். ஸோ நம்மளோட கிரெடிபிலிட்டியை எப்படி வந்து டிஜிட்டலில் பில்டு பண்ணுறோம், எஸ்இஓ மூலமாக எப்படி பில்டு பண்ணுறோம், அந்த ஒரு ஆஸ்பெக்ட். சார் இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து டையோட்டே ஆகாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஃபியூச்சரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது சம்மந்தமான கோர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறது கரெக்டாக இருக்குமா? கோர்ஸ் படிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து வெறும் கோர்ஸ் நான் படிச்சுட்டேன், என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேலை வேணும் அப்படின்னா அது கிடைக்காது. அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு நான் எந்த கோர்ஸுமே படிக்கல. நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேகசின் பார்த்தேன். அங்கே பக்கம் வச்சு வெப்சைட்டு HTML இருந்தது. எனக்கு அந்த கியூரியாசிட்டி இருந்தது. நான் பில்டு பண்ணிவிட்டு நானாக செல்ஃப் லேர்ன் பண்ணி தான் பண்ணேன். இது வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு நான் எந்த கோர்ஸும் நான் பண்ணதில்லை. ஆனால் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியெல்லாம் வந்திருக்கேன். அங்கே என்ன நடக்கும்னா எல்லாம் கோர்ஸ் படிச்சுடுவாங்க, சர்டிஃபிகேட் கிடச்சிடும். 6 மாதம் கழிச்சு அவங்களே என் கம்பெனிக்கு வந்து ஐ எம் சர்டிஃபைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாத முச்சே வந்து எப்படி அது பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஒன்று பண்ணால் தான் வந்து அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு தெரியும். ஸோ பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும், கேஸ் ஸ்டடியை பார்த்தா இந்த கேஸ் ஸ்டடியில் அவங்க இதுதான் பண்ணியிருக்காங்கன்னு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் 2 கிளைண்ட்டுக்கு வந்து ஒரே விஷயம் பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் ஒர்க் ஆகாது. ஒருத்தருக்கு ஒர்க் ஆகும், சரி இது ஒர்க் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், ப்ளஸ் அவங்களோட சைக்காலஜி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அந்த இதில் வந்து கோர்ஸ் படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் கோர்ஸ் படிச்சுட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். அவங்க எதுனா பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அவங்க வந்து ஃபெயில் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரியும். நான் கோர்ஸை ஒண்டி நம்பிட்டேன் அப்படின்னா கிடையாது. சிம்பிளாக வந்து நிறைய கோர்ஸ் இருக்குது. 500 rupeesக்கு 1000 rupeesக்குலாம் 500 rupeesக்கு 1000 rupeesக்கு வந்து அவ்வளோதான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட கியூரியாசிட்டி வச்சுட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம பண்ணது பெஸ்ட். நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எங்கள் கூட இருந்து பேசுறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.